Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சுங்க. லாஸ்ட் மினிட் கொஷின் டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்கள் கொஷின் பேப்பர் எப்படி வரும், ஃபஸ்ட்டு 3 சாப்டர் இருந்தால் எப்படி வரும்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் 2 சாப்டர் தான் இருக்கும். 2 சாப்டர்னாலும் 3 சாப்டர்னாலும் இதுதான் 45 மார்க்ஸ் தான். ஸோ 1 மார்க் 10 வந்துடும். புக் பேக்கை தரவு பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 1 மார்க் தான். 1 மார்க் வச்சு அடித்து தூள் கிளப்பிடலாம். ஃபஸ்ட் சாப்டரில் ஒரு 2 மார்க் கேட்குறாங்க, செகண்ட் சாப்டரில் ஒரு 2 மார்க் கேட்குறாங்க. நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் தான் இது வந்திருக்குது. ஸோ தேர்ட் சாப்டர்லேருந்து வண்டியே கேட்பாங்க, பட் ஈஸி தான். இனி 3 எழுத சொல்லியிருக்காங்க, பார்த்துடலாம். அந்த தேர்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் மினிட் கொஸ்டினில் நீங்கள் 2 எழுது, அட்லீஸ்ட் 2 எழுதுங்க போதும். 3 மார்க் பாருங்களேன், இந்த லாக் சம்லேருந்து வந்திருக்கு. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் எக்ஸைஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. எக்ஸைஸ்லேயும் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் அல்ஜிப்ராவில் இதுவும் ஈஸி தான், போடலாம். 5 மார்க்கில் கொடுத்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது கொஸ்டின் பேப்பர். இதில் 5 மார்க்கில் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். எக்ஸைஸ் 1.3ல் செகண்ட் சம், தேர்ட் சம், 10th சம் மறக்காமல் பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது, பார்த்துருங்க. அண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு இன்வர்ஸ் கேட்பாங்க, பைஜெக்ஷன் கேட்பாங்க, அதையும் பார்த்துருங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கிராஃப் வரைய சொல்லிருக்காங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அண்ட் இது இம்பார்ட்டன்ட். 2.8லேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து ஒன்று கேட்பாங்க. நேப்பியர் ஃபார்ம்லாம் ஒன்று கேட்பாங்க. நேப்பியர் ஃபார்ம்லாம் இப்படியும் கேட்கலாம், இல்லை நேப்பியர் ஃபார்ம்லானே போட்டு கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் லாகரிதம்லேருந்து 2 3 மார்க் எடுத்து அப்படி கேட்டாங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சர்வே சம், எக்ஸாம்பிள் 1.2 நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சும்மா போய் எழுதுனா கூட நம்ம 4 5 மார்க்கில் ஒரு 3 5 மார்க்காவது அட்லீஸ்ட் எழுதலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 4மே எழுதிடலாம், ஓகேவா? ஸோ அதனால் 11th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரை பார்த்து பயப்பட வேண்டாம், இதை விட ஈஸியாக தான் வரும். ஸோ நம்ம கொடுத்த லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அட்லீஸ்ட் உங்களால் ஒரு 40 மார்க்ஸாக எடுக்க முடியும் 50க்கு, சரிங்களா? ஸோ 45க்கு ஒரு 38ஆவது எடுக்கலாம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக 1 மார்க் மட்டும் புக் பேக்கில் பார்த்து படிச்சுட்டு போங்க. ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட். நான் ஆல்ரெடி 11th மேக்ஸுக்கு போட்டுட்டேன். தேங்க்யூ.